ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களை ரொம்ப விரும்பி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. கடையாய் தேடினாலும் இந்த மாதிரி கிடைக்காது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை நல்லா கொஞ்சம் பொடிசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதை மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால், 1 கப் கோதுமை ரவை எடுத்திங்கன்னா அதே கப்பால் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாகும். அப்படியே ஊறி வரட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு மொத்தமாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா போதும். அதிகமாக நெய் கூட தேவைப்படாதுங்க. இப்போ நெய் சூடானதும் இதில் பாதாம் முந்திரியை சேர்த்துக்கங்க. உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி பொன்னிறமாக செவந்து வந்ததும் இதோட ஒரு 10லேருந்து 12 உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கங்க. சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ சேர்த்து திராட்சையும் நல்லா உப்பி வந்ததும் இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு குட்டி பவுலில் மாற்றி எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் கோதுமை ரவை எடுத்தோம், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த நெய்யில் அப்படியே கலந்து விடுங்க. கலந்து அடுப்பை மீடியமாக வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சர்க்கரை கரைஞ்சி ப்ரௌனிஷாக கலர் மாறி வரும். அது அப்படியே மாறி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ கோதுமை ரவை ஊறி நல்லா சாஃப்டாகவும் திக்காகவும் ஆகி வந்திருக்கு. பால் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது கோதுமை ரவை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது மாதிரி ரவுண்டான பவுல் எடுத்துக்கங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், இல்லை பிளேட் கூட நீங்கள் ரவுண்டாக எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கங்க. நெய் விட்டு நல்லா சுற்றிரும் பரவலாக எல்லா இடமும் தடவிக்கங்க. தடவிட்டு இதில் நம்ம வறுத்து ஆற வச்ச நட்ஸ் உலர்ந்த திராட்சையை அப்படியே பரவலாக அப்படியே தூவி விட்டுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்வீட் செஞ்ச பிறகு இதில் அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி சுகர் கேரமலைஸ் ஆகிடுத்து. இது மாதிரி நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதில் பாலில் ஊற வச்ச கோதுமை ரவையை அப்படியே சேர்த்துடுங்க. சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா கட்டிகள் ஆகாமல் நல்லா ஈவனாக கலந்து வரும். நீங்கள் சர்க்கரையை அப்படியே சேர்த்து செய்யறதை விட இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சுவை கூடுதலாக அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக கலந்து வந்த பிறகு இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. எக்ஸ்ட்ரா நெய்யெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா திக்காக உருண்டை பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நெய் தடவி நம்ம முந்திரிலாம் தூவி வச்சுருந்தோம்ல அந்த பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். நல்லா இது மாதிரி கரண்டிலையும் வானலையும் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அப்படியே கரண்டியால் ஈவனாக சமன்படுத்திக்கங்க. சமன்படுத்தி நல்லா ஆற விட்டுடுங்க. இது ஆறின பிறகு இதை நீங்கள் பிளேட்டில் திருப்பினீங்கனாலே போதும். பவுலில் ஒட்டாமல் பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும், நல்லா ரவுண்டாக. இப்போ நல்லாவே ஆறிடுத்து. இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கும்போதே நாவில் எச்சு ஊறுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. அல்வாவே தோற்று போயிடும்.
அல்வா செய்யறதுக்கு கூட அதிக நேரம் எடுக்குங்க. பாகுபதம் நெய்லாம் அதிகமாக சேர்க்கணும். ஆனால் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிக நேரமும் எடுக்காது, நெய்யும் அதிகம் தேவைப்படாது, பாகுபதம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. சட்டு புட்டுன்னு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு நீங்கள் இதை மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை நெய்வேத்தியமாக கூட செஞ்சு வச்சு படைக்கலாங்க. ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.